நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் 11ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ரைட், ஃபஸ்ட் கொஷனு. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். During the past 67 years of planning, the population of India has increased from 26.1 crore in 1951 to 121 crore in 2011. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 67 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1951 வந்து பார்த்திங்கன்னா 2011 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கோடி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன தப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1951 பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து 36 கோடி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து 26 கோடின்னு இருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? ரெண்டாவது, த க்ரோத் இன் பாப்புலேஷன் ரெக்வைர்ஸ் மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், லா அண்ட் ஆர்டர் எக்ஸட்ரா. அதாவது மக்கள் தொகை வளர்ச்சிக்கு சுகாதாரம் மற்றும் கல்வி, சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் பெரும் முதலீடு தேவைப்படுகிறதுன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 36 கோடி இருந்திருக்கும் 1951. ஓகேங்களா? ஸோ ஓகே, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரஸி வந்து எவ்வளோ இருந்திருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த எழுத்தறிவு, ஸோ அது வந்து எவ்வளோ இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா 18.33% இருக்கும் லிட்ரஸி. ஓகேங்களா? இது முக்கியமானது. இந்தியா லெவலில் 18.33% இருந்துச்சு. அதுவே தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இருக்கும்னா 7% மட்டும்தான் இருக்கும் 1951. ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆட்சி காலம் 1954 64 வரைக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7% இருந்து பார்த்திங்கன்னா 37% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பார். 37. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்ப்போம்ல, கல்வி கண் திறந்தவர் காமராஜர். ஓகேங்களா? நிறைய எஜுகேஷனுக்காக ஏகப்பட்ட திட்டமெல்லாம் கொண்டு வந்திருப்பார். அவரோட பீரியட் தான் பார்த்திங்கன்னா கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற பேர் வந்து யார் சொல்லிருப்பாருன்னா பெரியார். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி, ஓகே. தமிழ்நாட்டில் வந்து 1951 வந்து பார்த்திங்கன்னா 7% இருந்துச்சு அந்த எழுத்தறிவு. ஓகேங்களா? அதுவே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 18.33 இருந்துச்சு. பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 36 crore வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1952 வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1952. ஓகேங்களா? வேர்ல்டு லெவலில் இதுதாங்க ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த டைமில் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா? 1952. அதை வந்து பார்த்திங்கன்னா திருத்திக்கிட்டு 2000 வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி என்ன பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத அளவு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஸ்டேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு 2045 வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க இனிஷியலாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிட்டு 2070 வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. 2070 வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ சரி, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்கும். எல்லா இதுலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்துருச்சு இது வரைக்கும். ஆனால் ஒரே ஒரு வருஷம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெகட்டிவில் போயிருக்கும். எந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1921. ஓகேங்களா? இது வரைக்கும் இருந்த இந்தியா ஒட்டுமொத்த இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் போயிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 1921 அந்த பிளேகு, அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இறப்பு வந்து ஏகப்பட்டு இருக்கும். அந்த வேர்ல்டு வார்னால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துருப்பாங்க இந்தியாவிலே. ஓகேங்களா? ஸோ இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 0.3% வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? 0.3% வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஓகேங்களா? 1921. அதுதான் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் இயர் ஆஃப் கிரேட் டிவைடுன்னு சொல்லுவாங்க. பெரும் பிளவு ஆண்டு. ஓகேங்களா? 1921. அதுவே 1951. ஓகேங்களா? 1951 to 1981 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மக்கள் தொகை வெடிப்பு. ஓகேங்களா? மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். சரி, ஓகேங்க. ரெண்டாவது, விச் அமங் த ஃபாலோவிங் கம்ட் அண்டர் த நான் டேக்ஸ் ரெவன்யூ? பின்வருவனவற்றில் வரி அல்லாத வருவாயின் கீழ் வருபவை எவைன்னு கேட்குறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரி மூலியமாக வரது தான். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸு. ஸோ இது வந்து தப்பு. ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் வருமானம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டேக்ஸ் போட்டு வர ரெவன்யூ கிடையாது இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த பில்லு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்ஐசி, ஸோ அப்புறம் இந்த அந்த ஏகப்பட்ட இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுமாதிரி இந்த பப்ளிக் ஆஃபீஸஸ்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூவில் தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் கிராண்ட்ஸ் இன் எய்டு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ தான். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? மானியங்கள் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்டு.
அதுவே ஸ்டட்டுட்டரி கிராண்டு இது டிஸ்கிரிமினேட்டரி கிராண்ட் 2 இருக்குது ஓகேங்களா. ஸ்டட்டுட்டரி கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 275 ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் மூலிமா ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டட்டுட்டரி கிராண்ட் ஓகேங்களா. அதுவே இது டிஸ்கிரிமினேட்டரி கிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்விருப்ப மானியம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவையோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் அது வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா. அது வந்து தன்விருப்ப மானியம். ஸோ இந்த கிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ தான் ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்களே. சரி ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸு சர்சார்ஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ இதெல்லாம். இது வந்து ஆர்டிகல் 271 வரும் ஓகேங்களா. அதில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க செஸ்ஸு சர்சார்ஜ் பார்த்தீங்க ஓகேங்களா. இந்த செஸ்ஸு சர்சார்ஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது ஓகேங்களா. அதுதான் முக்கியமானது. சரி ரைட்டு. ஸோ ஆர்டிகல் 271 மென்ஷன் பண்ணுறாங்க இதெல்லாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 213 வந்து கரெக்டுங்க. 213 வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ. மற்றபடி இன்கம் டேக்ஸு சர்சார்ஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. சரி ரைட். ஏகப்பட்டது இருக்குங்க ஆக்சுவலாக இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூவில். இன்ட்ரெஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வரும். இந்த கடன் கொடுக்குறாங்களே இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்ஸ் அந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இந்த பிஎஸ்யூஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ்லாம் கொண்டு பார்த்தீங்களா, கோட் ஃபீஸு பாஸ்போர்ட்டுக்கு லைசன்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபீஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ தான் ஓகேங்களா. அந்த சார்ஜஸ் ஓகேங்களா. அப்புறம் ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். ஸோ அதுதான் அந்த ஃபைன்லாம் கட்டுறோம் பார்த்தீங்களா, ஹெல்மெட் போனோம்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ. அப்புறம் எஸ்சீட்ஸ் ஓகேங்களா. எஸ்சீட்ஸ் இது வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஓகேங்களா. எஸ்சீட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கிளியர் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஓனர் வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே அந்த லேண்டுக்கு லீகல் ஓனரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு தான் போயிடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லாமல் ஒரு வருமானம் தானே லேண்டுன்றது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் டேக்ஸ் ரெவன்யூவில் தான் வரும் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. மூணாவது சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. The plans and policies of direct taxes are not being recommended by the Central Board of Direct Taxesன்றாங்க. இது தப்பு ஓகேங்களா. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் சிபிடிடி இது கொண்டு வந்ததோட நோக்கமே இதுதான் ஓகேங்களா. ஸோ டைரக்ட் டாக்ஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இவங்க தான் ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இது வந்து வரும் ஓகேங்களா. இது வந்து 1964 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. 1964 ஆக்ட் வந்து 1963 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஆக்ட். அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1963 வந்திருக்கும். நடைமுறை வந்து இது பார்த்தீங்கன்னா 1964 ஓகேங்களா. ஜனவரி 1 1964 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புங்க. இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டைரக்ட் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா த சிபிடிடி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1963 அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். சாரிங்க, இது வந்து தப்பு ஓகேங்களா. அந்த ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா 1963, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1964 ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட், எது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுமே கிடையாது ஓகேங்களா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தியாகி கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. தியாகி ஓகேங்களா, இது வந்து கேட்டிருக்காங்க எதுக்காக போட்டிருக்காங்கன்னு 1958 வந்து போட்டிருப்பாங்க தியாகி கமிஷன் ஓகேங்களா. இவங்க தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருப்பாங்க இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கணும்னு ஓகேங்களா. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸும் அப்புறம் சிபிஇசி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சிபிஇசி அது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லணும். எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் இதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸ் தானே. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சிபிடிடி சிபிஇசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கணும். டைரக்ட் டாக்ஸ்க்கு இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பாடி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி யாருன்னா தியாகி கமிஷன் ஓகேங்களா. தியாகி 1958 போட்டிருப்பாங்க. 1963 அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நாலாவது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜிஎஸ்டி இஸ் அன் டைரக்ட் டேக்ஸ் விச் ஹஸ் ரீப்ளேஸ்டு மெனி இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன் இந்தியான்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டுங்களா? கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு தான். இந்தியன் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடல்னு கேட்பாங்க, அதுவும் முக்கியமானது. இந்தியன் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் மாடல் ஓகேங்களா. இந்தியன் ஜிஎஸ்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா. சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட் ஜிஎஸ்டி அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் மாடல் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிருக்கோம். முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரலிசம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஃபெடரலிசம் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனடாட்டு அப்பாயிண்ட் பண்ண இது அடாப்ட் பண்ணுறது தாங்க எல்லாமே. அந்த கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறது, அந்த ரெசிடுவரி அந்த எஞ்சி அதிகாரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் வந்து இவங்க சென்ட்ரலோட கண்ட்ரோலில் வந்து இருக்குது. ரெசிடுவரி லிஸ்ட்டு எஞ்சி அதிகாரங்கள் வந்து சென்ட்ரலோட கண்ட்ரோலில் வந்து இருக்கிறது. அப்புறம் வந்து யூனியனோட பவர் வந்து ஸ்டேட்ஸோட அதிகமாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் மாடல் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம ஜிஎஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் மாடல் தான். அந்த சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி
சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனடியன் மாடல் தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டேரக்ட் டேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா the goods and service tax was passed in parliament on 27th March 2017. The act came into effect in July 1, 2017. இது கரெக்ட் தான். ஃபஸ்ட் அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா 27th March அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கும். எப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும்னா July 1, 2017. ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரி, ஓகே. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜிஎஸ்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய். ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருப்பார், 2000 கொண்டு வந்திருப்பார். இதுக்காகவே ஒரு கமிஷன் கூட ஒன்று போட்டிருப்பாங்க, விஜய் கேல்கர் கமிஷன். ஓகேங்களா. விஜய் கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் அவர் வந்து போட்டிருப்பாங்க, 2003 போட்டிருப்பாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பார் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஓகேங்களா. வாஜ்பாய் தான் போட்டிருப்பாரு. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய். ஓகேங்களா. ரைட்டுங்க. அஞ்சாவது, மேட்ச் த ஃபாலோவிங். ஆர்டிக்கல் இதெல்லாம் ஈஸி தான். ஸோ ஆர்டிக்கல் 112 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட். ஓகேங்களா. யூனியன் பட்ஜெட். அதுவே ஆர்டிக்கல் 116 வந்து பார்த்தீங்கன்னா வோட்ஸ் அண்ட் கிராண்ட். ஓகேங்களா. வோட்ஸ் அண்ட் கிராண்ட் கணக்கு மீதான நிதி ஒதுக்கீடு. அது வந்து ஆர்டிக்கல் 202 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பட்ஜெட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 312. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. இதெல்லாம் ஈஸி தானே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ன்ற வார்த்தையே இருக்காது, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பட்ஜெட்டுன்ற வார்த்தை கிடையாது. அதே இந்த பட்ஜெட்டுன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையில், எந்த மொழியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழி. ஓகேங்களா. ஃப்ரெஞ்சுங்க. போகெட்டுன்னு இருக்கும், BOUGETT. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன குரூப் ஒன்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஞ்சு மொழி அது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சிலேருந்து வந்துருக்கும். இந்த பட்ஜெட்டு, கவர்னரு, அப்புறம் என்விரான்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து வந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து தான் வந்தது. இந்த போகட் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெதர் பேக். ஓகேங்களா. ஸோ அதுதான் அதோட ஆக்சுவல் மீனிங், தோளாலான பை. ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா போகட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து அது வந்து பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா. சரி, ரைட்டுங்க. ஆறாவது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. taxes levied and collected by the union but assigned to the states. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 268 கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஓகேங்களா. ஆர்டிகல் 269 இது வரணும். அதே டியூட்டிஸ் levied by the union but collected and appropriated by the statesன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 268 வந்து வரணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 268 ஒன்றுமே இல்லைங்க. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவி பண்ணுறது யாருன்னா யூனியன். ஓகேங்களா. இப்போ ஒரு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும், அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவி பண்ணுறது யூனியன். ஓகேங்களா. அது லிவி மட்டும்தான் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து கலெக்ட் பண்ணுறதும் அந்த கலெக்ட் பண்ண டேக்ஸை யூஸ் பண்ணுறதும் வந்து ஸ்டேட்டு. ஓகேங்களா. ஸோ அந்த டேக்ஸ் வந்து எத்தனை இருக்குன்றது லெவி பண்ணுறது அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது மட்டும்தான் யூனியன். ஓகேங்களா. ஆனால் வந்து அந்த டேக்ஸ் லெவி பண்ண இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாங்கள்ல, ஸோ அது வந்து சொன்ன டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதும் அந்த கலெக்ட் பண்ண டேக்ஸை யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டிஸ். ஓகேங்களா. ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுக்கணும் அமௌண்ட், அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டிஸ்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ்க்குலாம் எவ்வளோ டேக்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு யூனியன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்தியா ஃபுல்லாக. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது யூனியனு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ண டேக்ஸ் அது இருக்கும், அந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களா ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ 268 இது 269 இருங்க. 269 வந்து பார்த்தீங்கன்னா லெவி பண்ணுறது யூனியன் தான். ஓகேங்களா. டேக்ஸ் வந்து இத்தனை அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதும் யூனியனு, அதை கலெக்ட் பண்ணுறதும் யூனியன் தான். ஓகேங்களா. சொன்ன டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது யூனியன் தான், ஆனால் கலெக்ட் பண்ணுறதுனா அது வந்து சட்டம் போட்டு ரெண்டாக பிரித்து கொடுத்துருவோம். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் 269. ஓகேங்களா. அசைன் டு ஸ்டேட்ஸ்னு கொடுப்பாங்க. ஸோ டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது யூனியனு, அதை கலெக்ட் பண்ணுறது யூனியனு, ஆனால் பிரித்து கொடுக்குறது இது ஸ்டேட்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 269. ஓகேங்களா. ஸோ அசைன் டு ஸ்டேட்ஸு. சரி, ஓகே. ஸோ இதுக்கு இல்லை தானே ஆக்சுவலாக 269A தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்துருப்பாங்க. கரெக்டாக. ஸோ அது என்னது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கார் இருக்குது, அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டிலேருந்து வரும். ஓகேங்களா. அந்த ஐஜிஎஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு போகிறோம், பெங்களூருக்கு போவோம், அது 50% வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கரெக்டாக. ஸோ இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, அது வந்து 269A வந்து வரும். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் 269. ஸோ அது வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவி பண்ணுறது யூனியனு, கலெக்ட் பண்ணுறது யூனியனு, ஆனால் பிரித்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. neither A or B ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஏழாவது, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அ ஜுடிஷியல் பாடி செட்டப் அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்றாங்க. எதுவுமே ஜுடிஷியல் பாடிலாம் கிடையாது. ஜுடிஷியல் பாடினா என்னது,
சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இதெல்லாம் மட்டும்தான் ஜுடிஷியல் பாடி ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் சொல்லணும், கம்ப்ளீட் ஜுடிஷியலாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அது வந்து தப்புங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1951 அண்ட் இட்ஸ் சேர்மன் அண்ட் இட்ஸ் போஸ்ட் சேர்மன் இஸ் கேசி நியோகின்றாங்க. இது கரெக்டு தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த கேசி நியோகி கீழே வந்து 1947 ஒரு கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க ஓகேங்களா. கேசி நியோகி கீழே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பிளானிங் கமிஷன் வந்து இருக்கணும்னு சொல்லிருப்பார் ஓகேங்களா. ஸோ இவரோட ரெக்கமெண்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா March 15, 1950 வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா. எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷனாக கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா, கேபினெட் ரெசல்யூஷனாக. சரி ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்மன் வந்து இவர் தாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ஓகே. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நம்மளுக்கு தெரியும், ஆர்டிகல் 280 தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கொண்டு வருவாங்க. இதை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்ட்ரென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1+4 ஓகேங்களா. ஸ்ட்ரென்த்து வந்து 1+4. ஸோ இந்த ஆக்சுவலாக அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரசிடென்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் ஓகேங்களா. இந்த திறமை நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஃபினான்ஸோட நாலேஜ் இருக்கணும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான அந்த தகுதிக்கு ஈக்குவலாக இருக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹை கோர்ட் ஜட்ஜ் அந்த தகுதிக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணது யாருன்னா பார்லிமெண்ட்டு. அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் கூட வந்துருக்கும், ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்ட் 1951. அந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டிலாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த சேர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குங்க. எல்லா சேர்மனும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்துட்டுனா அவங்க வந்து திரும்பி அப்பாயிண்ட் ஆக முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சேர்மனு, அப்புறம் சிஏஜி, எலெக்ஷன் கமிஷனர் இவங்களாம் வந்து திரும்பி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது ஓகேங்களா. ஒன்ஸ் அவங்க இருந்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா. ஆனால் இந்த ஃபினான்ஸ் கமிஷனர் பார்த்தீங்கன்னா 2வது வாட்டி கூட திரும்பி அப்பாயிண்ட் ஆகணும் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ அது ஒரு யூனிக்கான விஷயம் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 8வது, how many statements are correct? ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் சேர்மன் ஓகே. ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேசி நியோகி கரெக்டு தான் 1951. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1956 கே சந்தானம் இதுவும் கரெக்டு தான். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 1961 கொடுத்துருவாங்க, இதுதான் தப்பு. 1960 ஓகேங்களா, இதுதாங்க தப்பு. ஏகே சந்தா ஆக்சுவலாக மூணாவது வந்து கரெக்டு தான், ஆனால் அந்த இயர் வந்து தப்பு ஓகேங்களா. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிவி ராஜமன்னர். ஸோ இது வந்து கரெக்டு தான், 1964 தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எது வந்து கரெக்டுன்னு எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ஓகே. 9வது, விச் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி ஓகே. நிதி கொள்கையின் நோக்கங்கள் யாவையும் கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நிதி கொள்கைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து டிசைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், கவர்மெண்ட் தான் ஓகேங்களா. கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதெல்லாம். அதே பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி இந்த பணவியல் கொள்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இந்த ஃபிஸ்கல் பாலிசியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி, நாணய பரிமாற்ற நிலைத்தன்மை, இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. இப்போது ஒரு மணி ரூபியோ அந்த ருப்பியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து அந்த இது பணவீக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இல்லை இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளோட தட்டுப்பாடு வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தக்காளியோட தட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இம்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் டியூட்டிஸு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டியூட்டிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்களே, இந்த ஸ்டெபிலிட்டி இந்த இன்ஃப்ளேஷன்லாம் வரக்கூடாதுன்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன்றாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ என்னது மூலதன உருவாக்கம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது பிஎம் கதி சக்தி, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷனில் தான் வரும் ஓகேங்களா. அதுவே பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அது வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். இன்இக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்றாங்க, இதுதான் தப்பு ஓகேங்களா. சமமற்ற பங்கீடுன்றாங்க, இது தப்பு. சமமான பங்கீடு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமான இன்கம் வந்து ஈட்டுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான டாக்ஸேஷனும், அதே பார்த்தீங்கன்னா கம்மியாக ஏழையாக இருக்கவங்களுக்குனா கம்மியான டாக்ஸேஷனும் விதிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் வரணும், இது வந்து இன்இக்விட்டபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தப்பு. எக்கனாமிக் க்ரோத் இது வந்து கரெக்டாக ஓகேங்களா, பொருளாதார வளர்ச்சி. ஸோ இது ஆப்ஜெக்டிவ்ஸில் வரும். ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகே. 10வது, which of the following canons of taxation was not listed by Adam Smith ன்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேனன் ஆஃப் ஈக்குவாலிட்டி அவர் சொல்லிருப்பார்.
அதிகமாக இன்கம் டேக்ஸஸ் இது வருமானம் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான டேக்ஸேஷனும், அதுவே கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான டேக்ஸேஷனும் இருக்கணும்னு சொல்கிறப்ப இருக்குங்களா, அதுதான் ஈக்குவாலிட்டி இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான். பி வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் ஆஃப் சர்டனிட்டி, நிச்சய விதி. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டேக்ஸேஷன் கட்டணும், எப்படி டேக்ஸேஷன் கட்டணும், எங்கே டேக்ஸேஷன் கட்டணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா கேனாட் ஆஃப் சர்டனிட்டி ஓகேங்களா. இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதி விதின்றாங்க. நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த டேக்ஸ் கலெக்ஷனே ரொம்ப வசதியாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அந்த டேக்ஸ் கலெக்ஷன். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். எது வந்து நாட் லிஸ்டட்னு கேட்டிருக்காங்களா, எளிமை விதி இதுதான் வராது ஓகேங்களா. கேனாட் ஆஃப் சிம்பிளிசிட்டி அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டார் அவர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 11வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜவஹர்லால் நேரு வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிளானிங் இன் அவர் கண்ட்ரி. கரெக்ட் தான் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. யூ ஆல்வேஸ் இன்சிஸ்டட் ஆன் சயின்டிஃபிக் டெம்பர், இதுவும் கரெக்ட் தான். அவர் எப்போதும் அறிவியல் மனப்பான்மையை வலியுறுத்தினார்ன்றாங்க, இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஆர்டிக்கல்லே இருக்கும்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில், ஆர்டிக்கல் 51ல் ஏல எச்சில் வரும் இது ஓகேங்களா. ஹியூமனிசம் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர்னு வரும் கரெக்டாக. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா. ரைட்டுங்க. 12வது, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1918 அம்பேத்கர் பப்ளிஷ்ட் பேப்பர் ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் தேர் ரெமிடிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1918 இது கரெக்டு தான் ஓகேங்களா. 1918 அம்பேத்கர் இந்தியாவில் சிறு உடைமைகளும் அவற்றுக்கான தீர்வுகளும் என்ற கட்டுரையை வெளியிட்டார்ன்றாங்க, கரெக்டு தான். ஸோ ஆர்பிஐ வாஸ் கான்செப்ஷுவலைஸ் ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ப்ரெசென்டட் பை அம்பேத்கர் இன் இஸ் புக் ப்ராப்ளம் ஆஃப் ரூபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன், இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. இப்போ 1926 வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் அண்ட் யங் கமிஷன் போட்டிருப்பாங்களே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐ ஃபார்மேஷனுக்காக தான் போட்டிருப்பாங்க கரெக்டாக. ஸோ அவங்க வந்து அந்த ஹில்டன் அப்புறம் யங் அவங்க ரெண்டு பேரோட கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்து இருந்து சொல்லுவாங்க, இந்த ப்ராப்ளம் ஆஃப் ரூபி அண்ட் இட்ஸ் ஒரிஜின். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக வச்சுருந்தாங்க அந்த டைமில் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்டு. எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நெய்தர் ஏ ஆர் பி ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே. 13வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எம்ஹெச்ஆர்டி இன் இந்தியா ஃபார்முலேட்ஸ் எஜுகேஷன் பாலிசி இன் இந்தியா அண்ட் ஆல்சோ அண்டர்டேக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்ன்றாங்க. இந்தியாவில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எம்ஹெச்ஆர்டி இந்தியாவில் கல்விக் கொள்கையை வகுப்பதோடு கல்வி திட்டங்களையும் மேற்கொள்கிறதுன்றாங்க, இது கரெக்ட் தான் ஓகேங்களா. எஜுகேஷன் இன் இந்தியா அன்டில் 1976 வாஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றாங்க, கரெக்ட் தான். ஆரம்பத்தில் வந்து எஜுகேஷன் வந்து ஸ்டேட் கீழே தான் இருந்துச்சு. 1976 தான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் வந்து மாற்றிடுவோம் கரெக்டாக. இவங்க தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருப்பாங்க. யார் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறப்பார்ல ஸ்வரன் சிங், அவர் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணிருப்பாரு. சரி ஓகே. த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா கன்சிஸ்ட் பிரைமரி ஆஃப் 5 லெவல்ஸ்ன்றாங்க, இதுதான் தப்பு ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் 7 லெவல் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் வருங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 5 லெவலில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ பிரைமரி மிடில் செகண்டரி ஹையர் செகண்டரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 5 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் வரும். 6வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி, அதுவும் 7வது லெவலில் வந்து பிஜி, அப்புறம் இந்த பிஹெச்டி ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 7 லெவல்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்பர் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். 14வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே. பாக்ஸைட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் அலுமினியம்ன்றாங்க, கரெக்டு தான் ஓகேங்களா. பாக்ஸைட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வந்து வருது ஓகேங்களா. அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸைட் வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க, ஹேபஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்களா, பேஎஸ் ஓகேங்களா. பேஎஸ் ப்ராசஸ் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அலுமினா அந்த அலுமினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் வந்து பண்ணுவாங்க, ஸ்மெல்ட்டிங் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலான அந்த அலுமினியம் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ பாக்ஸைட்லேருந்து தான் அலுமினியம் வந்து வருது ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். மைக்கா இஸ் a ஹீட் ரெசிஸ்டிங் மினரல் விச் இஸ் ஆல்சோ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்றாங்க, இதுதான் தப்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா வந்து பார்த்தீங்கன்னா பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லணும் ஓகேங்களா. அது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது, இன்சுலேட்டர்னு சொல்லலாம் மைக்காவெலாம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்காவை தான் பார்த்தீங்கன்னா அந்த கவரிங்காக யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. இந்தியா ரேங்க் செகண்ட் இந்த வேர்ல்டு இன் கோல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைனா ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இந்தியா தான் கோல் ப்ரொடக்ஷனில் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஏஎன்சிஆர் கரெக்ட் ஓகேங்களா. சரி ரைட். 15வது, ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. செக்ஸ் ரேஷியோ ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 100 மேல்ஸ்ன்றாங்க, இது தப்பு ஓகேங்களா. 1000 மேல்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு.
க்ரூடு பர்த் ரேட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பர்த்ஸ் பர் 1000 ஆஃப் பாப்புலேஷன்றாங்க. இது கரெக்ட் தான். க்ரூடு பர்த் ரேட் இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. இந்த பிறப்பு விகிதம், மொத்த பிறப்பு விகிதம் என்பது 1000 மக்கள் தொகை ஏற்படும் பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறதுன்றாங்க. கரெக்ட் தான். கேரளா இஸ் த லோவஸ்ட் பர்த் ரேட்டுன்றாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா. சிக்கிம் தான் வரணும். கிட்டத்தட்ட 1.1 தான் டிஎஃப்ஆர் அங்கே. ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா. ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. சரி ரைட்டுங்க. இந்தியாவோட பர்த் ரேட் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 943. சாரி, இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 943. ஓகேங்களா. அதுவே தமிழ்நாட்டோட செக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 996. இது ஒன்று. அதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சைல்டு செக்ஸ் ரேஷியோ அது வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா. தமிழ்நாட்டோடது இது வந்து இந்தியாது, இது டிஎன்து செக்ஸ் ரேஷியோ இது. ஓகேங்களா. சைல்டு செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாட்டோடது எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 943. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ தான். அதுவே இந்தியாவது வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா. 919. ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. சரி ஓகேங்க. அடுத்து 16வது. விச் இஸ் த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசிஸ்? அரசாங்கம் மற்றும் வளர்ச்சி கொள்கைகளின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. டிஃபென்ஸ் கரெக்டு. ஃபாரின் பாலிசி கரெக்டு. ரெகுலேட் த எக்கனாமி பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறது கரெக்ட். அப்புறம் ஆல் த பவுன் கொடுத்தது இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகே. டெவலப்மெண்ட்ல வந்துன்னா கவர்மெண்டோட ரோல் என்னன்னு கேட்குறாங்க. ரைட். வாட் ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் காசஸ் ஆஃப் பிளாக் மணி? கருப்பு பணத்திற்கான காரணங்களாக என்னென்ன அடையாளம் காணப்படுகின்றனன்னு கேட்குறாங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் கரெக்டு தான். ஓகேங்களா. பொருளின் பற்றாக்குறை. ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். கரெக்டு தான். ஹை டேக்ஸ் ரேட்டுன்றாங்க. அதிக வரி விகிதம் இதுவும் கரெக்டு தான். டாக்ஸேஷன் வந்து அதிகமாக கட்டணுன்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட சேலரி வந்து வெளியே காட்டவே மாட்டாங்க. ஓகேங்களா. ஹைட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸ்மக்லிங் கடத்தல் இதுவும் வந்து காசஸ் ஆஃப் பிளாக் மணி கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் த பவ். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. 18வது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த ரோல் ஆஃப் டாக்ஸேஷன் இன் டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ்? வளரும் பொருளாதாரங்களில் வரி விதிப்பின் பங்கு பின்வருவனற்றில் எதுன்னு கேட்குறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. அந்நிய செலாவணி இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்நிய செலாவணி இது கம்மியானதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி கொண்டு வந்துடும்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் எக்கனாமிஸோட ஒரு ரோல் தான். ஓகேங்களா. டாக்ஸேஷன் ரோல் தான். கரெக்டு தான். கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ ரெடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் இன்கம் இதுவும் கரெக்டு தான். ஸோ எல்லாமே கரெக்டுங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஈஸியாக போட்டுடலாம் இதெல்லாம். 19வது. மேட்ச் த ஃபாலோவிங். ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இன்கம் அதிகமாச்சுன்னா டேக்ஸ் அதிகமாக வருது. ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா. ரெக்ரெசிவ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் வரும். இப்போ சேல்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு பிரியாணி இருக்குது 100 அந்த பிரியாணி. ஓகேங்களா. அதோட டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா வச்சுக்கோங்க. டேக்ஸ் மட்டும். ஓகேங்களா. 15 ரூபா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடீஸ்வரனா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கினா 15 ரூபா தான் டேக்ஸ் கட்டுவோம். அதுவே ரொம்ப ஏழை. ஓகேங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் சம்பாதிக்கிறார். ஓகேங்களா. 2 நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 ரூபா டேக்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஏழை பணக்காரன் 2 பேருமே வந்து ஒரே அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கட்டுறாங்களே. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரெசிவ் டேக்ஸ்லேருந்து வருது. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ ரெக்ரெசிவ் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டேக்ஸு. ப்ரொபோஷனல் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் டேக்ஸ். ஓகேங்களா. இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்கம்மு அப்புறம் டேக்ஸேஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இது ஈக்குவல் ரேட்டில் போவோம் அப்படியே ரெண்டுமே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 312. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 20வது. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டின்னு கேட்குறோம். ஃப்ரான்ஸ் தான். ஓகேங்களா. 1954. 21. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் ஃபெரோஸ் ரிலிஜியஸ் பாலிசி? ஓகே. பின்வரும் கூற்றுகளில் ஃபிரோஸின் மத கொள்கை பற்றி தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகே. ஃபிரோஸ் பேட்டர்னைஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாம் ஃபர்தர் டு ப்ளீஸ் த பீப்புள் ஹீ டிக்ளேர்டு இஸ் ஸ்டேட் அஸ் அன் இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ் ஆதரித்தது வைதீக இஸ்லாம் ஆகும். மேலும் மக்களை மனநிறைவு செய்வதற்காக தமது அரசு இஸ்லாமிய அரசாக அறிவித்தார்ன்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தப்பு. ஓகேங்களா. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவதி தான் பட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனதை வந்து நிறைவு பண்ணுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட்டாக அறிவிச்சார்ன்றாங்க. இது கண்டிப்பாக தப்பு. ஸோ மற்றதெல்லாம் கரெக்டு தான். மத விரோதிகள் கொடுமை செய்யப்பட்டனர்.
மேலும் இஸ்லாமிய விரோத நடைமுறைகள் என கருதப்பட்டவை தடை செய்யப்பட்டன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஹி இம்போஸ்ட் ஜிஸியா ஆன் நான் முஸ்லிம்ஸ்ன்றாங்க. கரெக்டு தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிராமின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பிராமின்ஸ் மேலே ஜிஸியா விதிச்சது இவர் தான். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பிராமின்ஸ்லாம் எக்ஸம்டடாக இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஸியா கட்டாமல் இருந்தாங்க. அவங்க வந்து விதிவிலக்கு. ஆனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஸியா கட்டணும்னு இம்போஸ் பண்ணது யாருன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான். ஓகேங்களா. ஹி டிட் நாட் ப்ரொஹிபிட் த பில்டிங் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டாக வைக்கலாம். அவர் வந்து இந்து டெம்பிள்ஸ்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஹிபிஷன் எதுவுமே பண்ணல. ஓகேங்களா. அவுரங்கசீப் தான் அதெல்லாம் பண்ணிருப்பார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சாரி, ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. சரி, ரைட்டுங்க. 22 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஃபிரோஸ் ஷா துக்ளக் டக் கேனல் ஃப்ரம் சுட்லஸ் டு ஆன்சி. இது கரெக்டு தான். ஓகேங்களா. சுட்லஸ் நதியிலிருந்து ஆன்சிக்கு கால்வாய் வெட்டினார் ஃபிரோஸ் ஷா துக்ளக். கரெக்டு தான். ஓகேங்களா. வெட்டியவர் ஃபிரோஸ் ஷா துக்ளக் அவர்ன்றாங்க. கரெக்டு தான். அவர் சுட்லஸ்லேருந்து ஆன்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா வெட்டியிருப்பார். கரெக்டு தான். இவர் தான் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் இரிகேஷன் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவரே சொல்லுவாங்க, ஆர்த்தர் காட்டனையும் சொல்லுவாங்க. ஸோ 2 பேருமே வருவாங்க. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான். அனதர் கேனல் இன் யமுனா வாஸ் டக் பை ஃபத்தே கான் த சன் ஆஃப் ஃபிரோஸ் ஷா துக்ளக்ன்றாங்க. இது தப்பு. யமுனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனல் கட்டினது பார்த்தீங்கன்னா அதுவும் இவர் தான், ஃபிரோஸ் ஷா தான். ஓகேங்களா. ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான். ஸோ இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கரெக்டு, 2 வந்து தப்பு. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 23 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த இக்தா சிஸ்டம் டியூரிங் த டெல்லி சுல்தானேட். ஓகே, த இக்தாதாஸ் வர் த ஹெரிடேட்டரி ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட் அசைன் டு தெம்ன்றாங்க. இக்தாதார்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தின் பரம்பரை உரிமையாளர்கள் ஆவர்ன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா. பரம்பரையெல்லாம் கிடையாது. இப்போ பாளையக்காரர்கள்லாம் இருக்காங்களா, பாளையக்காரர்கள், இக்தாதார்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். ஓகேங்களா. அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மன்னர்னால அப்பாயிண்ட் செய்யப்பட்டவங்க இவங்களாம். ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரியை கலெக்ட் பண்ணிட்டு மன்னருக்கு கொடுக்குறதும், அப்புறம் ஏதாச்சும் ஒரு போர் ஏதாச்சும் நடந்துச்சுன்னு அப்போ வந்து மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் வந்து இவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இக்தாதார், பாளையக்காரர், இவங்களோட 2 பேரோட வேலையும். ஓகேங்களா. ஆனால் நம்ம பாளையக்காரர் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடேட்டரி அவங்களாம். ஓகேங்களா. பரம்பரையாக வந்து வரவங்க. ஆனால் இக்தாதாரில் அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அதிகாரம் குவிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. இதில் அதுதான் ஹைலைட்டு இதில். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து தப்புங்க. ஹெரிடேட்டர் வந்து இது கிடையாது. ஓகேங்களா. த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இக்தாதார் வாஸ் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் அண்ட் கலெக்ட் ரெவன்யூ. சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பதும் வரி வசூலிப்பதும் இக்தாதாரின் முக்கிய பொறுப்பாக இருந்துன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா. முக்தீஸ் were required to pay the surplus revenue ஃபவாசில் டு த ஸ்டேட் ஆஃப்டர் மீட்டிங் their expenses. தங்கள் செலவுகளுக்கு பிறகு மீதமுள்ள உபரி வருவாயை பவாசில் இக்தாதார்கள் அரசுக்கு செலுத்த வேண்டியிருந்துன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 தப்புங்க. 1 தப்புனாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா. சரி, ரைட். ஸோ ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இக்தாதார் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதுவும் ஹெரிடேட்டரி ஆக்கப்பட்டது தான். ஃபிரோஸ் ஷா துக்ளக் இருக்காருல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடேட்டரி ஆக்கிட்டு போகிற இந்த இக்தாதார் சிஸ்டம். ஓகேங்களா. ஆனால் திரும்பி அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்ஸேஷன்லாம் கொண்டு வருவார். இது வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்கில் கேட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கராஜ். ஓகேங்களா. கராஜ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டேக்ஸ் தான். 1/10 நிலத்துலேருந்து வர வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1/10 வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா கராஜ். அதுவே ஜக்கட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சேரிட்டி மாதிரி கொடுக்குறது முஸ்லீம்ஸ்லாம். ஓகேங்களா. ஏழைகளுக்கு வந்து கொடுப்பாங்க 2.5%. இது இப்போ வரைக்கும் இருக்குது ஜகட்லாம். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வேணும்னா கொடுக்கலாம், வாலண்டரி தான் இது. அப்புறம் 3 பார்த்தீங்கன்னா கம்ஸ். ஓகேங்களா. கம்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிலேருந்து அந்த பொருட்கள்லாம் ஈட்டிருப்பாங்களே, அது இந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கணும். கம்ஸ் இதுதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து கேட்டதுங்க இது. சரி, ஓகே. 24 consider the following statements about a specific Delhi Sultan. Okay, he defeated Prataparudra of Warangal during the reign of Ghiyasuddin Tughlaq. Ghiyasuddin Tughlaqோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கியாசுதீன் துக்ளக் யார், துக்ளக் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் இவர் தான். ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பார் சவுத்துக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அனுப்பும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரதாபருத்ரன் வந்து தோக்கடிச்சிருப்பார் ஆஃப் வாரங்கள். ஓகேங்களா. ஸோ இதுலேயே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு. ஜோனாக்கான்னு சொல்லுவாங்க. யார், முகமது பின் துக்ளக். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுல்தான். எதில் வந்து சத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒழிக்கிறதுக்கு இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இவர் தான் இந்த சத்தியை வந்து ஒழிக்கிறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தவர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஹி லேக்ட் த டிட்டர்மினேஷன் டு இம்ப்ளிமெண்ட் பிளான்ஸ் லைக் அலாவுதீன் கில்ஜின்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அந்த இதெல்லாம். ஓகேங்களா. ஆனால் இவர் அக்ரிகல்ச்சரில் ஒரு சில ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்துருப்பார்.
திவானி அமீர் கோயி, அதை பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்துருப்பாரு ஓகேங்களா. ரைட். தக்காவிலாம் கொடுத்துருப்பாங்க. தக்காவி லோன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் ஓகேங்களா, விவசாயிகளுக்கு கொடுக்குறது. சரி ஓகே. ஹீ டைட் இன் இஸ் 26th ரீஜனல் இயர் while chasing a rebel in குஜராத்ன்றாங்க. ஸோ இது கரெக்ட் தான். ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரிஞ்சாலே போதும். ஜோனா கான், முகமது பின் துக்ளக்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதர் சார்பற்றவர் தான் இவரெலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஹோலி ஃபெஸ்டிவல்லாம் வந்து இவர் வந்து கொண்டாடி இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு சுல்தான் டு செலிப்ரேட் ஹோலி அது வந்து இவர் தான் ஓகேங்களா. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமணர்கள்லாம் வந்துட்டுனா இவர் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருப்பார் சமணர்களை பாதுகாக்கணும்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிங்க ஓகேங்களா. 25 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் அலாவுதீன்ஸ் மார்க்கெட் ரிஃபார்ம். ஓகே. அலாவுதீன் சந்தை சீர்திருத்தத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. He established an extensive spy network to gather details on black marketing and hoarding. கள்ளச்சந்தை பதுக்கல் குறித்து விவரங்களுக்காக விரிவான ஒற்றாடல் வலைப்பின்னலை ஏற்படுத்தினார்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பைஸ் வந்து யார் சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா முனியான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முனியான்ஸ் சீக்ரெட் ஸ்பைஸ் ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுவே சஹானா மண்டி அவர் வந்து அந்த மார்க்கெட்டோட சூப்பரிண்டென்ட் ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பார் சஹானா மண்டி ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான். மார்க்கெட் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் டு சப்மிட் ரிப்போர்ட்ஸ் டு ஹிம் ட்வைஸ் a வீக்குன்றாங்க. ட்வைஸ் a வீக்லாம் கிடையாது, ஒன்ஸ் a வீக் ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இது ஓகேங்களா. மற்றெல்லாம் கரெக்டு தான். those who violated price regulations were severely punished. கரெக்டு தான். எப்படி பனிஷ் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்களோ அத்தனை கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புலேருந்து அந்த சதையை வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே வீசுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருவாங்க, 4வது ஆப்ஷன்லையும் ஆப்ஷன் டிலையும். ஸோ இதெல்லாம் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா. பிடிஎஸ் சிஸ்டம் இது எல்லாருக்கும் இப்போ நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா ரேஷனில், அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வந்திருப்பார். அலாவுதீன் கில்ஜி தான் ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போர் வீரர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம காசோலையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார், கேஷாக கொடுப்பார், அமௌண்ட்லாம் ஓகேங்களா, சம்பளம் மாதிரி கொடுப்பார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா. இந்த ஜக்கட்டு சாவர் அந்த இதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க அந்த இதெல்லாம். சரி ஓகேங்க. 26 choose the incorrect statement. Iltutmish appointed only slaves belonging to his Bandagan as governors and military commanders in distant regionsன்றாங்க. ஒன்லி ஸ்லேவ்ஸ்ன்னு கொடுத்துருவாங்களா. ஒன்லி ஸ்லேவ்ஸ் வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஸ்லேவ்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான ஸ்லேவ்ஸ் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாயலாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கவர்னராக அப்பாயின்ட் பண்ணார் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். த பண்டகன் ஆஃப் நார்த் இந்தியா வேர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் முயிசுதீன் கோரி வேர் நோ சோஷியல் ஐடென்டிட்டி ஆஃப் தி ரோன்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. முயிசுதீன் கோரியின் அடிமைகளாக இருந்த வட இந்தியாவின் பண்டகனுக்கு சொந்த சமூக அடையாளம் இல்லைன்றாங்க. கரெக்டு தான். சின்ன வயசுலேயே வந்து எப்படின்னா அவங்கள கடத்திடுவாங்க ஓகேங்களா, ஸ்லேவ்ஸாக பிடிச்சிருவாங்க, அவங்களுக்குன்னு வந்து எப்படின்னா எந்த அடையாளமும் இருக்காது ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகே. சொந்த சமூக அடையாளம் இல்லாததால் அவர்கள் தங்கள் எஜமானர்களின் நிஸ்பாவை எடுத்துக்கொண்டனர். நிஸ்பான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஓனரோட நேம் வந்து எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நிஸ்பான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நேம் தான் நிஸ்பான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக மொய்சுதீனின் அடிமைகள் மொய்சி என்றும் சம்சுதீன் இல்துத்மிஷின் அடிமைகள் சம்ஷி என்றும் அழைக்கப்பட்டதுன்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜமானர்களோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ மொய்சுதீன் கோரியோட ஸ்லேவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொய்சின்னு கூப்பிடப்படுவாங்க. அதே சம்சுதீன் இல்துட்மிஷோட அடிமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஷின்னு கூப்பிடப்படுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். டியூரிங் திஸ் பீரியட் வென் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மோங்கல் military commanders migrated to North India, Iltutmish abandoned his Bandagan and appointed only Mongols as new commanders-ன்றாங்க. இது கண்டிப்பாக தப்பு ஓகேங்களா. மங்கோல்ஸ் வந்து வரவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார் இந்தியாவுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாரசன் ஷா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடக்கலம் கொடுத்துருக்க மாட்டார் இல்துட்மிஷ் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து படையெடுக்கல ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. ஆக்சுவலாக இக்காலத்தில் மங்கோலிய இனத்தை சேர்ந்த அனுபவமிக்க இராணுவ தளபதிகள் வட இந்தியாவிற்கு வந்தபோது இல்துத்மிஷ் தனது பண்டகனை கைவிட்டு மங்கோலியர்களை மட்டும் புதிய தளபதிகளாக நியமித்தான்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர், மற்றெல்லாம் கரெக்டு. 27 fill in the blanks. Many of the nobles பண்டகன்ஸ் வேர் அண்டர் இல்துத்மிஷ் வேர் டேஷ் ஆரிஜின். இந்த ஸ்லேவ்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த ஸ்லேவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆரிஜின்னு கேட்குறாங்க. இது ஈஸி தான், டர்க்கிஷ் மங்கோலியன் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். 28 டியூரிங் த டெல்லி சுல்தானேட் பீரியட் த டேர்ம் உலேமா ரெஃபர் டு.
உலேமானா என்னன்னு கேட்குறாங்க. உலேமானா யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்காலர் ஓகேங்களா, அவங்க தான் உலேமான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. ரைட். இறையியலாளர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களை கற்றவர். சரி ஓகே. 29 குவாஜா ஜஹான் வாஸ் த வசீர் ஆஃப் த ஃபாலோவிங் சுல்தான். ஓகே, வசீர்னா யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா. ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருப்பாங்க, ப்ரைம் மினிஸ்டராகவும் இருப்பாங்க ஓகேங்களா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா வசீர்னு சொல்லுவாங்க. ஸோ குவாஜா ஜஹான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட சுல்தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வசீராக இருந்தான்னு கேட்குறாங்க. முகமது பின் துக்ளக் ஓகேங்களா. இதெல்லாம் கஷ்டம் தான். முகமது பின் துக்ளக் ஓகேங்களா. சரி ஓகே. 30வது மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் அரேஞ்ச் த கரெக்ட் பேர்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான ஜோடிகளை கால வரிசைப்படுத்துகின்றாங்க. ஓகே, அல்பெருனி வந்து பார்த்தீங்கன்னா டரிக் அல் இந்து ஓகேங்களா. அதே மின்னௌஜ் சிராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டபாகட்டி நெசரி. அமீர் குசூர் வந்து பார்த்தீங்கன்னா மிஃப்தா உல் ஃபுட்டு. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜயதுன் பரானி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டரிக் ஃபிரோஷாகி ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. அடுத்து 31வது அரேஞ்ச் குரோனாலஜிக்கலி. ஓகே, காலை வரிசைப்படுத்துக. தமிழ்நாடு வீக்லி இது வந்து எப்போ வந்திருக்கும்னா 1925 ஓகேங்களா. 1925 வந்திருக்கும் இது. அதே பிரபஞ்சமித்திரன் இது வந்து சுப்பிரமணிய சிவா ஆரம்பிச்சது. அதே தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜன் நாயுடு ஆரம்பிச்சது ஓகேங்களா. சரி ஓகே. பிரபஞ்சமித்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 1920 சிவா ஆரம்பிச்சது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1932 இப்போ வரைக்கும் இருக்குதுல ஃபேமஸான இது ஜேர்னல் ஓகேங்களா. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்லாம் படிக்கிறோம்ல, அது வந்து ஆரம்பிச்சது யாருன்னா இவர் தான், வரதராஜன் நாயுடு தான் ஓகேங்களா. 1932 ஆரம்பிச்சிருப்பார். காந்தி வந்து எப்போ திருப்பூர் வந்திருப்பாருன்னா 1926 ஓகேங்களா. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா வரதராஜலும் எப்போ வந்துட்டுனா ஆரிய சமாஜத்தில் ஜாயின் பண்ணிருப்பாருன்னா 1928 ஓகேங்களா. 28, 29 அந்த வாக்கில் வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால வரிசை வந்து படுத்த சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சமித்திரன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜேர்னல், மூணாவது பார்த்தீங்கன்னா காந்தி வருகை ஓகேங்களா. ஸோ 214 வந்து எங்கே இருக்கும் வந்துன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. அடுத்து 32வது செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜார்ஜ் ஜோசப். ஓகே, ஜார்ஜ் ஜோசப் பற்றி தப்பானது கேட்டிருக்காங்க. தப்பான ஸ்டேட்மெண்ட். சப்போர்ட்டட் கம்யூனல் டிவிஷன் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டின்றாங்க, இது தப்பு ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பார். ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ்மேன் ஓகேங்களா. தீவிரமான காங்கிரஸ் ஃபாலோவர் அவர், நேஷனலிஸ்ட் அவர் ஓகேங்களா. தேசிய ஒற்றுமைக்காக தான் அவர் வந்துன்னா பாடுபட்டிருப்பார். கம்யூனல் ரிசர்வேஷனுக்கும் குரல் கொடுத்துருப்பார் ஓகேங்களா. காங்கிரஸ்குள்ளேருந்தே கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து குரல் கொடுத்துருப்பார் ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுற ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு வந்து அவர் வந்து ஆதரவாக இருந்திருக்க மாட்டார் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து தப்புங்க. ஒர்க்ட் அஸ் த எடிட்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட்றாங்க, இது கரெக்ட் தான். த இண்டிபெண்டன்ட் அதோட ஆத்தர் வந்து யாருன்னு வந்துட்டுனா இவர் மோட்டிலால் நேரு ஓகேங்களா. அதே சமயம் வந்துட்டுனா இந்தியாவோட இது காந்தி இருக்கார் பார்த்தீங்கன்னா, காந்தியோட அந்த இது யங் இந்தியா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆத்தராக இருப்பார் ஓகேங்களா. யங் இந்தியா காந்தியோடது. ஸோ 2 ஜேர்னல் வந்து இவர் வந்து ஆத்தராக இருப்பார். மூணாவது பார்த்தீங்கன்னா இ ரோட் அகேன்ஸ்ட் த ரியாக்ஷனரி வியூஸ் ஆஃப் த ஆனி பெசன்ட்டின் பிற்போக்கான கருத்துக்களை எதிர்த்து எழுதினார்ன்றாங்க, இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ 4வது பார்த்தீங்கன்னா இ வாஸ் அ ப்ரோ சேஞ்சர் அலாங் வித் சத்தியமூர்த்தின்றாங்க, இது தப்பு ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியன் அவர் ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சர். அவர் ராஜாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து நோ சேஞ்சர் இருக்கும், இதில் ப்ரோ சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதில் வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, எத்தனை ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. 33 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். மதன்லால் திங்ரா வாஸ் எக்ஸிக்யூட்டட் இன் லண்டன்றாங்க, இது கரெக்டாக தான் ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். இவர் அந்த ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ், அந்த விடி சவார்கர், டிஎஸ்எஸ் ராஜன்லாம் இருக்காங்களே, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் இவர் ஒருத்தர் இருக்குங்களா இந்தியா ஹவுஸில். 1909 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கர்சன் வெளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க லண்டன்லாம், கரெக்டாக தான் ஓகேங்களா. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பென்டான் வைன் ஜெயிலில் ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இ வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் வேர்ட்ஸ்வொர்த் பிரிசன்றாங்க, இது தப்பு. பென்டான் வைல் ஓகேங்களா. பென்டான் வைல் இங்கே தான் பார்த்தீங்கன்னா உத்தம் சிங்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க கரெக்டாக 1940. ஸோ இது வந்து தப்பு. த எக்ஸிக்யூஷன் டுக் பிளேஸ் இன் ஆகஸ்ட் 1909றாங்க, இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, 1 and 3 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். 34 அரேஞ்ச் த ஃபாலோவிங் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா 1938 ஓகேங்களா. அதே தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1937. இதை வந்து காம்பன்சேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் கூட கொண்டு வந்துருப்பார் ராஜாஜி ஓகேங்களா. இந்த ப்ரொஹிபிஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் இருக்கும், சேலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டெமினிட்டி ஆக்ட், ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1939. ஓகேங்களா. அதுவே இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா தரவாங்கூரில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. 1936. ஸோ இதுல வந்து எது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 231 213 வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. 35 ஹிந்தி கம்பல்சரி சப்ஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட், ஹிந்தி கட்டாய பாடம் அறிவிப்பு வந்துன்னா April 21. ஓகேங்களா. April 21, 1938. கிட்டத்தட்ட வந்துன்னா 125 ஸ்கூலில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 125 ஸ்கூல்ஸ். ஓகேங்களா. எல்லா ஸ்கூல்ஸும் கிடையாது. தமிழ்நாடு உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா November 13, 1938. ஓகேங்களா. அதுவே ஆன்டி இந்திய டே, இந்திய எதிர்ப்பு நாள் வந்துன்னா December 3, 1938. ஓகேங்களா. காஞ்சிபுரம் மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து நடக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அங்கே தான் நடக்கும் காஞ்சிபுரமில். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு தினமாக பார்த்தீங்கன்னா December 3 வந்து அனுசரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ரைட்டு. ஸோ ஹிந்தி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் எஸ்கைன் அவர் தான் அறிவிச்சிருப்பார். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா February 21, 1940. ஓகேங்களா. லார்ட் எஸ்கைன் தான் அறிவிச்சிருப்பார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4312 இதுதான் அங்கே வரணும். 4312 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. 36 ராஜஸ்தான் இஸ் பெனிஃபிட்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் கேட்குறாங்க. ஓகே. பக்ரானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்லஜ் ரிவர் இருக்கும்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டியிருப்பாங்க சட்லஜ் ரிவர். ஸோ பக்ரானங்கள் கரெக்டு தான். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தானை கூட கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இது கரெக்டு தான். 1 வந்து கரெக்டு. சம்பல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராஜஸ்தானில் தாங்க இருக்கும் அது. ஓகேங்களா. ஸோ ராஜஸ்தானோட ஒன்லி பெரினியல் ரிவர் இது தான். ஓகேங்களா. வட்ராஜ ஜீவநதி ராஜஸ்தானோடது. ஸோ இதுவும் கரெக்டு தான். தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், இது தாமோதர் வந்து பார்த்தீங்கன்னா கங்கையோட துணை நதி. இது கரெக்டுங்களா. அந்த இது பே ஆஃப் பெங்கால் வந்து கிடக்கும் கரெக்டாக. ஓகேங்களா. அது வந்து கரெக்டாக இந்த வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் அந்த வழியாக பிரியும். ஓகேங்களா. பங்களாதேஷ் அந்த இதெல்லாம். ஸோ இது வந்து ராஜஸ்தானுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ 3 வந்து தப்பு. இந்திரா காந்தி கேனல், இது வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ் அதே இதில் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராஜஸ்தான் வரைக்கும் வரும். இதுவும் கரெக்டு தான். சர்தார் சரோவர் இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. குஜராத், ராஜஸ்தான். ஸோ இதில் வந்து எது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 4, 5 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. சரி ரைட்டுங்க. 37 அந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இடப்பெயர் வேளாண்மை, அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க. அந்த வெஸ்டர்ன் கட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட்ரே. ஓகேங்களா. வால்ட்ரே இல்லைனா வால்ட்ரேன்னு கூட சொல்லுவாங்க. அதே ஜார்க்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா குருவா. ஓகேங்களா. அங்கே வந்து குருவா ட்ரைப்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, குருவாஸ். ஓகேங்களா. அதே பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் பார்த்திங்கன்னா பேவார், பெண்டா பேவார்லாம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், தஹியான்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே இமாலயன் வந்து பார்த்திங்கன்னா கில். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2413. ஓகேங்களா. 2413 அங்கே இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. சரி. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க, அது முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே. போடு வந்து ஆந்திரா, பொன்னம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. 38 விச் சாயில் இஸ் கால்ட் அஸ் ரே, கல்லர், உசரா, ரக்கர், துர், கால், சோப்பன். ஸோ இந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சாயில் சொல்லுவான்னு கேட்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாலின் அண்ட் ஆல்கலைன் சாயில் இருக்குன்னா ஓர் மற்றும் காரமன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பேர்லாம் இருக்கும். சரி ஓகேங்க. அதே பிளாக் சாயிலில் வந்து ரெகூர் சாயில்னு சொல்லுவாங்க, செர்னோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லேட்டரைட் சாயில், இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் அப்படின்ற பேர்லேருந்து அந்த லத்தீன் வார்த்தை. ஓகேங்களா. லத்தீன் வார்த்தை லேட்டர்ன்றது தான் அந்த பேர்லேருந்து வந்து தான். லேட்டர்ன்றது தான் பிரிக். ஓகேங்களா. செங்கல். ஸோ இது வந்து காஞ்சிச்சுன்னா அப்படியே அந்த செங்கல் மாதிரி ஆயிரும் இது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அந்த பேர் வந்துச்சு. சரி ஓகே. 39 சூஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் நாட் கரெக்ட், நாட் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க பாரு. நாட் இன்கரெக்ட்னு என்னது? கரெக்டு. எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நாட் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தியாஸ் குளோபல் ரேங்க் இன் மீட் ப்ரொடக்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு கேட்குறாங்க, இது தப்பு. ஓகேங்களா. இறைச்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 4வது, முதல் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்கில் தாங்க ஆக்சுவலாக இந்தியா ஃபஸ்ட்டு இருப்பாங்க. அதே பாலில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு, முட்டையில் வந்து 2வது. ஓகேங்களா. இந்தியா. அதே இறைச்சியில் 4வது. The total meat production in the country is estimated as 10.5 million tons during 24-25. இதெல்லாம் கரெக்டாக தான். 2024-25 கரெக்டு. It was 2.4% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஓவர் 2023-24. இதுவும் கரெக்டு தான். உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர்ன்றாங்க, இது தப்பு. ஓகேங்களா. வெஸ்ட் பெங்கால். உத்தரப்பிரதேஷ் கிடையாது, வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா. இப்போ 2வது தான் உத்தரப்பிரதேஷ், ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ இதில் வந்து எது கரெக்டு அப்படி தான் பார்க்கணும். ஸோ 2 and 3 தான். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 40வது சூஸ் த கரெக்ட் பேர் ரிகார்டிங் ட்ரைகலர் ரெவல்யூஷன். ட்ரைகலர் ரெவல்யூஷனில் வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இது வந்து மோடி வந்து லான்ச் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரைகலர் ரெவல்யூஷன் அந்த மூவர்ண கொடி இருக்கும்ல, அது தான்.
ஸோ ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை புரட்சி வந்து கால்நடை நலன், இது வந்து கரெக்டு தான். இரண்டாம் பசுமை புரட்சி இது வந்து பயிர் வகைகள், இதுவும் கரெக்டு தான். நீலப்புரட்சி இது வந்து நீலப்புரட்சின்னு என்னது, ப்ளூ ரெவல்யூஷன், அது வந்து மீன் பிடிப்பு தொடர்பானது. ஸோ அது வந்து மீனவர் நலன், இதுவும் கரெக்டு தான். காவி புரட்சி அது வந்து சூரிய ஆற்றல், இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெவல்யூஷன் சொல்லலாம், ஆரஞ்சு ரெவல்யூஷன் ஆரல்ஸ் சாஃப்ரான் ரெவல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி ஆரல்ஸ் பார்த்திங்கன்னா ரெனோவபிள் எனர்ஜி. ஓகேங்களா, அது வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டுங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆல் பேர்ஸ் ஆர் கரெக்ட். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஜூட். ஓகே, சணல் பற்றி கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ ட்ராபிக்கல் ஃபைபர் க்ராப்ன்றாங்க. இது ஒரு வெப்பமண்டல இடை பயிராகும்ன்றாங்க. இது கரெக்டு தான். ஓகேங்களா, அதிகமான வெயிலாக இருக்கணும், அதிகமான வெயில் இருந்தால் தான் என்ன ஆகும், அதிகமான மழை பொழிவு வரும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது ட்ராபிக்கல் ஃபைபர் க்ராப்ன்றாங்க. கரெக்டு தான், அதுதான் ட்ராபிக்கல் கிளைமேட்டும் கூட. ஓகேங்களா. ஸோ இட் க்ரோஸ் வெல் இன் அலுவியல் சாயில்ன்றாங்க. இது கரெக்டு தான். ஓகேங்களா, குறிப்பாக சொன்னால் அந்த நியூ அலுவியல் சாயில், அந்த காதர் சொல்லுவாங்களா, புதிய வண்டல் மண், அங்கே தான் பார்த்திங்கன்னா இது நல்லா வளரும். ஓகேங்களா. உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ஸ்டேட் போட் இன் கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூட்டுன்றாங்க. இது தப்பு. எப்பயுமே வெஸ்ட் பெங்கால் தான். ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டு. ஸோ உத்தரப்பிரதேசில் இந்த இதிலே கிடையாது. ஓகேங்களா. சரி, ஓகே. அதே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க சணலில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றுமதி பண்ணுறது எக்ஸ்போர்ட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். ஓகேங்களா. சரி, ரைட்டு. 4வது, கோல்டன் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு ஜூட் ப்ரொடக்ஷன்றாங்க. இது தப்பு. கோல்டன் கிடையாது, கோல்டன் ஃபைபர். ஓகேங்களா. கோல்டனு அந்த தோட்டப்பயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெவல்யூஷனில் வரும். ஓகேங்களா. ஹார்டிகல்ச்சர், ஹனி, அப்புறம் ஃப்ரூட்டு. அதே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட். ஓகேங்களா, சணல் தான். அதுவே சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன், பருத்தி. ஆனால் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை. ஓகேங்களா, எக் வரும். சரி, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 3, 4 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 42, ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். ஓகே. காரிஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுங்க மான்சூன் பீரியட் இருக்கும்ல, மான்சூன் கிராப்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு, காட்டன் அதெல்லாம் வரும். ஓகேங்களா. ரைஸு, காட்டன், பாஜ்ரா அதெல்லாம் வரும். நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து. ஓகேங்களா. அதே ராபி வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்கால பயிர்கள் இதெல்லாம். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு, அந்த கோதுமை, பருப்பு, ஆலிவ் விதைகள், கடுகு, பார்லி இதெல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே தப்பு தான். ஜெயித் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் ஃபோடர், இது கரெக்டு தான். ஓகேங்களா. சீக்கிரமாக வந்துடும் இதெல்லாம். ஸோ இதுக்கு எது கரெக்ட் பேருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஒரு பேர் மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா. சரி, ரைட். 43, த டேர்ம் ட்ராபிக்கல் செர்னோசோம்ஸ் இன்டர்நேஷ்னலி ரெஃபர் டு விச் சாயில்னு கேட்குறாங்க. பிளாக் சாயில். ஓகேங்களா. பிளாக் சாயில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் செர்மோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரஷ்யன் வார்த்தை அந்த செர்மோசோம்ஸ்ன்றது. அதே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகூர் சாயில்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் சொல்கிறது ரெகூர் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த ரெகூர்ன்றது பார்த்தீங்கன்னா தெலுங்கு வார்த்தையிலேருந்து வந்து இது ரெகூடான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் ரெகூடான்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரெகூர்னு பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. சரி, ரைட்டுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 44, ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 இஸ் அன் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன். வெண்மை புரட்சி வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சான்னு கேட்குறாங்க. ஸோ செப்டம்பர் 2024. ஓகேங்களா. 2024 அறிவிச்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்குள்ளே, விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2029 வந்துட்டுனா 50% வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. ஓகேங்களா. இந்த பால் அது தொடர்பான அந்த போர்டு வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஆனந்த் அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. நேஷ்னல் மில்க் டே அது வந்து November 26. அது வேர்ல்டு மில்க் டே அது பார்த்தீங்கன்னா June 1. ஓகேங்களா. June 1 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மில்க் டே. ஓகேங்களா. நேஷ்னல் மில்க் டே வந்து பார்த்தீங்கன்னா November 26. ஓகேங்களா. சரி, ரைட். 45, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்டு கௌதம் யோஜனா டு மேனேஜ் ஸ்ட்ரே அண்ட் அபேண்டன் கேட்டில். தெருக்களில் தெரியும் மற்றும் கைவிடப்பட்ட கால்நடைகளை நிர்வகிப்பதற்காக கௌதம் யோஜனா திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு கேட்குறாங்க. சத்தீஸ்கர் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுவே இந்த மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சாங்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா காமதேனு கௌ அப்ரன்யா, அதுதான் அந்த இது காமதேனு கௌ அப்ரன்யா கௌ சாங்சுரி. ஓகேங்களா. கௌ இது இந்தியாவிலே முதல் மாடுகள் சரணாலயம் வந்து மத்திய பிரதேசில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மாடுகள் சரணாலயம். ஓகேங்களா. எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் காமதேனு கௌ அப்ரான்யா. ஓகேங்களா. ரைட்டுங்க. சரி, ஓகே. அடுத்து 46வது, ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் ரிகார்டிங் த டைட்டில்ஸ் ஆஃப் பல்லவா கிங்ஸ்
ஃப்ரம் த ஃபாலோவிங். ஓகே, அவங்களோட பட்டங்கள் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா எது தவறுன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்ம விஷ்ணுனா அவனி சிம்மன், இது கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ நரசிம்மவர்மன் 1 வந்துன்னா மாமல்லன் கரெக்டு தான். இவர் தான் பார்த்திங்கன்னா மகாபலிபுரமோட ஃபவுண்டர் ஓகேங்களா. ஆனால் இந்த மாமல்லம்ன்ற பேர் வந்து எதுக்கு வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மற்போர் வீரர் ஓகேங்களா, ரெஸ்லர். அதனால தான் பார்த்திங்கன்னா மாமல்லன் சொல்கிறாங்க. 3வது பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் 2 வந்து பார்த்திங்கன்னா சங்கீரண சதின்றாங்க, இதுதான் தப்பு ஓகேங்களா. சங்கீரண சதி வந்து மகேந்திரவர்மன் ஓகேங்களா. ஸோ நரசிம்மவர்மன் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 பேர் இருக்குங்க, ஆகமப்பிரியன், அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சங்கர பக்தன். இதுதான் பார்த்திங்கன்னா இவரோட பேர் ஓகேங்களா, நரசிம்மவர்மனோட பெயர்கள் ஓகேங்களா. அதே மகேந்திரவர்மன் பார்த்திங்கன்னா விசித்திர சித்தன், இதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி ஓகேங்களா. சரி, ரைட். 47 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த லிட்ரேச்சர் அண்ட் ஸ்காலர்ஸ் ஆஃப் த பல்லவா பீரியட். ஓகே, பாரவி த ஆத்தர் ஆஃப் கிருதா ஜுன்யா கரெக்ட் தான். அடான் த கோர்ட் ஆஃப் நரசிம்மவர்மன் 2ன்றாங்க கரெக்டு தான் ஓகேங்களா. ராஜசிம்மனோட கோர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து அரசவை புலவராக இருப்பார். டண்டின் த சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ரோட் தசகுமார சரித்திரம், ஆமாம் அவர் தான் எழுதியிருப்பார். லீவ் டியூரிங் த ரெயின் ஆஃப் சிம்ம விஷ்ணுன்றாங்க, இதுதாங்க தப்பு. டண்டின் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம விஷ்ணு காலம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் 2 தான் ஓகேங்களா, 2ஆம் நரசிம்மவர்மன் அவரோட காலத்து தான் இருப்பார். டண்டின் பாரவி 2 பேரும் பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் 2 தான் ஓகேங்களா. வாத்யாயனா வாஸ் எ டீச்சர் அட் த காஞ்சி கடிகை மொனாஸ்ட்ரி விச் வாஸ் ஃபேமஸ் டியூரிங் த பல்லவா பீரியடுன்றாங்க, இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ 3வது வந்து கரெக்டு தான். இவர் வந்து அந்த காஞ்சி கடை இருக்கும்ல, அதோட டீச்சராக இவர் வந்து இருப்பார் ஓகேங்களா, வாத்யாயனா. சரி, ரைட்டுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 and 3 வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இவர் தான் பார்த்திங்கன்னா இது கூட எழுதியிருப்பார்ல, வாத்யாயனா என்ன எழுதியிருப்பார், காமசூத்திரம், நியாய பாஷை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா. ஓகே, நியாய பாஷை வந்து எழுதியிருப்பார். 48 மேட்ச் த எவல்யூஷனரி ஸ்டேஜஸ் ஆஃப் பல்லவ ஆர்கிடெக்சர் வித் தேர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, மகேந்திரவர்மன் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் டெம்பிள் ஓகேங்களா, குடவரை கோயில். அதே பார்த்திங்கன்னா மாமல்லன் வந்து பார்த்திங்கன்னா இது பஞ்சபாண்டவ ரதங்கள் ஓகேங்களா. ராஜசிம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஷோர் டெம்பிள் கடற்கரை கோயில். அப்புறம் பார்த்திங்கன்னா நந்திவர்மன் 2 2ஆம் நந்திவர்மன் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் டெம்பிள் ஓகேங்களா. நந்திவர்மன் 2 தான் பார்த்திங்கன்னா பல்லவ மல்லன் சொல்லுவாங்க ஓகேங்களா. மாமல்லன் வந்து பார்த்திங்கன்னா இவர் நரசிம்மவர்மன் 1. அதே பார்த்திங்கன்னா நந்திவர்மன் 2 2ஆம் நந்திவர்மன் பார்த்திங்கன்னா பல்லவ மல்லன் சொல்லுவாங்க. சரி, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 1, 2 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 49 மேட்ச் த ஃபாலோவிங் பேட்டில்ஸ் ஈவெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் கிங்ஸ் இன்வால்வ்ட். ஓகே, பேட்டில் ஆஃப் வல்லம் இதுதாங்க ஃபஸ்ட். ஆக்சுவலாக பேட்டில் ஆஃப் வல்லம் பார்த்திங்கன்னா 9/11 நடக்கும் ஓகேங்களா. யாருக்கும் நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழனுக்கும் கிருஷ்ணா 2க்கும் நடக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் தக்கோலம் போர் வந்து 949. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்லம் இருக்குது பார்த்திங்களா, வல்லம்லேருந்து பராந்தக சோழன் அப்புறம் கிருஷ்ணா 2 இருக்காங்களா, அவங்களோட பசங்க வந்து சண்டை போடுவாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாதித்யன், அவர் வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழனோட பையன். அதே பார்த்திங்கன்னா கிருஷ்ணா 3 இவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா 2ஓட பையன் ஓகேங்களா. இவர் 2 பேரும் சண்டை போடுவாங்க. வல்லமில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் ஜெயிச்சிருவாங்க. அதே பார்த்திங்கன்னா தக்கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராஷ்டிரகூடர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க. கிருஷ்ணா 3 வந்து ஜெயிச்சிருவார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சியும் தஞ்சையும் கொண்டான்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணா 3 ஓகேங்களா. அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வதாபி இது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் 1 ஓகேங்களா, வதாபி கொண்டான்னு சொல்லுவாங்க. புலிகேசின் 2 வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. எதுனால தோக்கடிச்சிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா புலிகேசின் 2 இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா புல்லலூர் பேட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிருப்பார் ஓகேங்களா, இந்த புல்லலூர் பேட்டில். ஸோ அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் 1 வந்து பார்த்திங்கன்னா புலிகேசின் 2 வந்து தோக்கடிப்பார் ஓகேங்களா. ரைட்டு. அதே லாஸ் ஆஃப் வெங்கி ரீஜன் இப்போ தான் பார்த்துருப்போம். மகேந்திரவர்மன் பார்த்திங்கன்னா புலிகேசின் 2 கூட தோற்றுருப்பார்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறாங்க வெங்கியை ஓகேங்களா. ஸோ அதுதான் 3ல் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 1, 4, 3 ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 50வது த ஐவோல் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ரிட்டன் இன் த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் யூசிங் த கன்னடா ஸ்கிரிப்ட்ன்றாங்க. கரெக்ட் தான். ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மென்ஷன்ஸ் த டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனா பை புலிகேசின் 1ன்றாங்க. புலிகேசின் 2 வந்து பார்த்திங்கன்னா இவர் ஹர்ஷவர்தனை வந்து தோக்கடிச்சிருப்பார். எந்த பேட்டில்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் நர்மதா ஓகேங்களா, அந்த பேட்டில் வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐகோல் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து புலிகேசன் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா. சரி, ரைட். 51 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் பட்டடக்கல் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகே, தெர் வேர் டோட்டல் ஆஃப் 10 டெம்பிள்ஸ்ன்றாங்க. கரெக்ட் தான். 10 டெம்பிள்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா நாகரா ஸ்டைலு, 4 வந்து நாகரா ஸ்டைல் நார்த் இந்தியன் ஸ்டைலு, 4 வந்து பார்த்திங்கன்னா திராவிடியன் ஸ்டைலு, 1 வந்து பார்த்திங்கன்னா பாபநாதா ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. பாபநாதா ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா
அந்த இது நார்த் இந்தியன் ஸ்டைலாக இருக்கும், நாகரா ஸ்டைலாக இருக்கும், டிராவிடியன் ஸ்டைலாக இருக்கும். ரெண்டுமே கலந்ததாக பார்த்தீங்கன்னா பாபநாதா ஸ்டைல். ஓகேங்களா, அதில் நார்தன் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு 3:1 வச்சுக்கலாம். 3:1. ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா நாகரா ஸ்டைல் இருக்கும். அதே 1 ஒரு சின்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட ஸ்டைல் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சமணர் கோயில். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கோயில். ஓகே, இந்த பாபநாதா டெம்பிள் இயர் இஸ் பில்ட் இந்த நார்த் இந்தியன் நாகரா ஸ்டைல்ன்றாங்க. கரெக்டு தான், முக்கால்வாசி நம்ம பார்த்துருப்போம். 3:1 ஓகேங்களா, அந்த ரேஷியோ தான். ஸோ இயர் 6 டெம்பிள்ஸ் வேறு பில்ட் இன் நாகரா ஸ்டைல், 4 இன் திராவிடா ஸ்டைல்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஸோ 4 தான் பார்த்தீங்கன்னா நாகரா ஸ்டைல் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து தப்பு. த விருப்பாக்ஷா டெம்பிள் இயர் இஸ் பில்ட் ஆன் த மாடல் ஆஃப் காஞ்சி கைலாசநாதர் கோயில்ன்றாங்க. இது கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ இது கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதுதான் ஆப்ஷன் சி. இதுதான் தப்பாக இருக்கும். ஓகேங்களா, சரி ரைட். ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பார் காஞ்சி கைலாசநாதர் கோயிலாம். விக்ரமார்ஜுன விஜயம் ரிட்டன் பை ஆதிகவி பம்பா இஸ் எ ரீடெய்னிங் ஆஃப் மகாபாரதா. ஓகே, ஆதிகவி பம்பா எழுதிய விக்ரமார்ஜுனிய விஜயம் என்ற நூல் மகாபாரதத்தின் மீள்தருகையாகும். இதில் தன்னை ஆதரித்த எந்த சாளுக்கிய அரசனா அரகேசரி 2. ஓகேங்களா, 2ஆம் அரகேசரி அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆதரித்து எழுதியிருப்பார். அந்த அரகேசரி 2 வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகவி பம்பா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமார்ஜுனிய விஜயம் அதில் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 53 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எல்லோரா கைலாசநாதர் டெம்பிள் பில்ட் பை கிருஷ்ணா 1ன்றாங்க. ஓகே, நம்ம பார்த்துருப்போம் கிருஷ்ணா 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரா டெம்பிள், கிருஷ்ணா 2 வந்து பார்த்தீங்கன்னா வல்லம்பூர், அதே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 3 வந்து பார்த்தீங்கன்னா தக்கோலம்பூர். ஓகேங்களா, சரி ரைட். ஸோ திஸ் டெம்பிள் பியர்ஸ் த ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம்ன்றாங்க. கரெக்டாக தான். ஓகேங்களா, அந்த கைலாசநாதர் கோயில் அந்த ஸ்டைலும் இருக்கும், மாமல்லபுரத்தில் இருக்க இந்த கடற்கரை கோயில் இருக்கும்ல அதோட ஸ்டைலும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்ட் தான். இட் லார்ஜ்லி ஃபீச்சர்ஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியன் நாகரா ஆர்கிடெக்சர்ன்றாங்க. இதுதான் தப்பு. இப்போ தான் பார்த்துருப்போம் பல்லர்களோட ஆர்கிடெக்சர் தான் பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணிருப்பாங்க. இது ஓகேங்களா திராவிடியன் ஸ்டைல். ஸோ இது வந்து தப்பு. தி ஏரியா ஆஃப் திஸ் டெம்பிள் இஸ் 60,000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் த ஹைட் ஆஃப் இட்ஸ் விமானம் இஸ் 90 ஃபீட்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து 1 தெரியுங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா, சரி ரைட். ராஷ்டிரகூடர்கள் கட்டினது தான் கிருஷ்ணா 1. ஓகேங்களா, ராஷ்டிரகூடர்களோட ஃபவுண்டர் யாருன்னு சொன்னால் தந்தி துர்கா. மன்னிய கேட்டால் தான் கேபிட்டலாக இருக்கும் அவங்களுக்கு. சரி ஓகே. 54 கரெக்ட்லி மேட்ச் த ஃபாலோவிங் டைனாஸ்டிஸ் வித் தேர் ஃபவுண்டர்ஸ். ஓகே, வடாபி வந்து பார்த்தீங்கன்னா இவருங்க புலிகேசின் 1. ஓகேங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருப்பார் புலிகேசின் 1 சாளுக்கியாவை. ஓகேங்களா, வெங்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஷ்ணுவர்தனம். ஓகேங்களா, இவர் தான் ஜெயிச்சிருப்பார். புலிகேசின் 2 வந்து ஜெயிச்சிருப்பார். ஓகேங்களா, மகேந்திரவர்மனை தோக்கடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெங்கி வந்து கேப்சர் பண்ணிருப்பார். கேப்சர் மட்டும் அவரோட தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்பாயின்ட் பண்ணிருப்பார் ரூலராக. ஓகேங்களா, கவர்னராக ரூல் அறிவிச்சிருப்பார். ஓகேங்களா, விஷ்ணுவர்தனாவை. ஓகேங்களா, சரி ஓகே. கல்யாணி வந்து பார்த்தீங்கன்னா தைலப்பா 2. ஓகேங்களா, 2ஆம் தைலப்பா. ராஷ்டிரகூடாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி துர்கா. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3-1 எங்கே இருக்குது 3-1-4-2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா, சரி ரைட். 55 ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் எலிஃபண்டா ஐலாண்ட். ஓகே, த ஒரிஜினல் நேம் ஆஃப் திஸ் ஐலாண்ட் இஸ் காராபுரி. இட் இஸ் கால்டு ஸ்ரீபுரி பை த லோக்கல் பீப்புள்ன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா, ஸோ ஒரிஜினல் நேம் காராபுரி தான். காராபுரின்னு தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்ரீபுரின்றதுலாம் கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்தது. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா, இந்த போர்ச்சுகீஸ் நேம் திஸ் ஐலாண்ட் எலிஃபண்டா. கரெக்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபண்டான்ற பேர் வச்சுருப்பாங்க. போர்ச்சுகீஸ். கரெக்டாக, போர்ச்சுகீஸ் அதுதான் முக்கியமானது. த திரிமூர்த்தி ஸ்டாச்சு இக்கோயில் இக்குகை கோயிலில் சிவனின் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய 3 முகங்களை குறிக்கும் திருமூர்த்தி சிலை புகழ்பெற்றதுன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துன்னா 2-3 வந்து கரெக்டுங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி ஓகே. 56 விச் ஆஃப் த 2 முகல் எம்பரர்ஸ் ரோட் தேர் ஓன் ஆட்டோபயோகிராஃபி. அவங்களோட சுயசரிதைன்னா எந்த முகலாய மன்னர்கள் வந்து எழுதுனதுன்னு கேட்குறாங்க. ஸோ பாபர் அவர் வந்து டுசிகி பாபரி வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா, டர்க்கி ஸ்டைலில் இருக்கும். அதே ஜஹாங்கீர் அவர் வந்து டுசிக்கி ஜஹாங்கீரி வந்து எழுதியிருப்பார். அது வந்து பர்ஷியன். ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேர் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்கள் தான் எழுதியிருப்பாங்க. இப்போ இவர் இருக்கார்ல அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் நாமா எழுந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது காசிம். ஓகேங்களா, அதே ஷாஜகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் நாமா இருக்கும். அது வந்து எழுந்தது யாருன்னா இனாயத் கான். ஓகேங்களா, இனாயத் கான் ஷாஜகான் நாமா. அதே ஷாஜகான் தொடர்பாக இன்னொரு புக் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஷா நாமா. ஓகேங்களா, பாட்ஷா நாமா எழுந்தது யாருன்னா இவர் அப்துல் அஹமத் லஹோரி. ஓகேங்களா,
அப்துல் அஹமத் லஹோரி ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்க. 57 அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்னௌஜ் தான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கன்னௌஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1527 பானிபட் போருக்கு அடுத்து இதுதான் நடந்திருக்கும் ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேரி ஓகேங்களா, அது வந்து 1528. ஆக்சுவலி இந்த கன்னௌஜ் கிடையாது, கான்வா தான் பார்த்தீங்கன்னா 1527. கன்னௌஜ் பார்த்தீங்கன்னா இவரோட நடக்கும், ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும் நடக்கும் ஓகேங்களா. அது வந்து 1540 நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து இதுங்க கான்வா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்தேரி. கான்வா வந்து யாருக்கும் நடக்கும்னு பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் நடக்கும் ஓகேங்களா. அதுவே சந்தேரி வந்து மேதினி ராய் அவங்களோட சண்டை போடுவாங்க பாபர் ஓகேங்களா. அப்புறம் சௌசா பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் 1540, அதெல்லாம் 1539 சௌசா கன்னௌஜ் ஓகேங்களா. அது வந்து 1540 கன்னௌஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்வா தான். ஸோ 3A. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது சந்தேரி. ஸோ 3-1 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. சரி ஓகே. 58 அரேஞ்ச் அக்பர்ஸ் கான்குவெஸ்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காபுலுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காபுல் தான் 1581. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் 1586. மூணாவது பார்த்தீங்கன்னா காந்தகார் 1595. கடைசி பேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அகமத் நகர் ஓகேங்களா 1600 ஓகேங்களா. அக்பரோட கடைசி பேட்டில் இது தான் ஓகேங்களா. ரைட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காபுல். ஸோ 2 எங்கே ஃபஸ்ட்டு வருதுன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக பாபரோட ஃபஸ்ட்டு பேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா காபுல் தாங்க ஓகேங்களா. 1504 நடக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்கண்ட்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பார் ஓகேங்களா. சாமர்கண்ட்லேருந்து தப்பிச்சு வந்துட்டு முதல் பேட்டிலே பார்த்தீங்கன்னா காபூலில் தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பார் ஓகேங்களா 1504. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை போட்டிருப்பார் காந்தகாரில், அது 1522 பாபர். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பானிபட்டில் வந்து சண்டை போடுவார் ஓகேங்களா. ரைட். தௌலத் கானோடி தான் கூப்பிட்டு வருவார். சரி ஓகே. 59 ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் மேட்ச். ஓகே. பாபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 பெக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அவையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபுக்களாக இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பாபர் பார்த்தீங்கன்னா 30 பெக் கரெக்ட் தான். ஹுமாயூன் வந்து பைரம் கான் தான் ஓகேங்களா. கரெக்ட் தான். ஹுமாயூன் அக்பர் ஓகேங்களா. ஸோ ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா சவாய் ஜெய்சின்றாங்க, இதுதான் தப்பு. இவர் வந்து அக்பர் காலம். அதே பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்த் சிங்ன்றாங்க, இது கரெக்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. 60வது சூஸ் த மிஸ்மேட்ச்டு பேர். ஓகே. சுபா வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்சலார்ன்றாங்க, சிப்பாசலார். ஸோ சிப்பாசலார் வந்து சுபா கரெக்ட் தான் ஓகேங்களா. சுபேதார், நசீம், சிப்பாசலார்னுவாங்க. அந்த ப்ராவின்ஸ் இருக்கும்ல மண்டலங்கள், அதுதான் சுபான்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான். சர்க்கார் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாருன்னா ஃபௌஜ்தார். ஸோ இதுவும் கரெக்டு தான். பார்கனா வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க தாலுக்கு ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்கனான்னு சொல்லுவாங்க. ஷிக்தார், இதுவும் கரெக்டு தான். வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முக்காடம் வரணும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்ஷின்னு கொடுத்தோன்னா மக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆர்மி அது ஓகேங்களா, மிர் பக்ஷி. ஸோ இது வந்து தப்பு. வில்லேஜ் பார்த்தீங்கன்னா முக்காடம் வரணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஓகேங்களா. எது மிஸ்மேட்ச்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். 61 இப்போ தான் பார்த்துருப்போம் பாபரோட கேம்பெயின் என்னென்னு. ஸோ காபுல் தான் ஃபஸ்ட்டு 1504 கரெக்டு. காந்தகர் பார்த்தீங்கன்னா 1522. கான்வா வந்து பார்த்தீங்கன்னா 1527 வரணும். 28 பார்த்தீங்கன்னா சந்தேரி. ஸோ இது தப்பு. பேட்டில் ஆஃப் பானிபட் 1526, இது கரெக்ட் தான். ஸோ இதில் வந்து எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 4 கரெக்டுங்க. 1 2 4 கரெக்டு, 3 வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சரி ரைட். அடுத்து 62 ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி சிஸ்டம் டியூரிங் த முகல் பீரியட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவருங்க ஷெர்ஷா ஓகேங்களா. அவர் தான் அப்படி சொல்லுவாங்க, நவீன நாணய முறையின் தந்தை ஓகேங்களா. 63 அண்டர் த ஜப்தி சிஸ்டம் லேண்ட் தட் குட் ஆல்வேஸ் பி கலெக்டட் வாஸ் நோன் அஸ். அதாவது இந்த சப்தி சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகமாக தொடர்ந்து வருவாய் ஈட்டி தர நிலம் வந்து பார்த்தீங்கன்னா போலாஜ்னு சொல்லுவாங்க, போலஜ் ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா வருவாய் ஈட்டி தராத நிலங்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சார் சொல்லுவாங்க, பஞ்சார் ஓகேங்களா. ரைட்டு. 64 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கிசிர் கான் பார்த்தீங்கன்னா ஒரிசான்னு கொடுத்துருவாங்க, இதுதான் தப்பு. நம்ம பார்த்துருப்போம் கிசிர் கான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சையத் டைனஸோட ஃபவுண்டர் ஓகேங்களா. டைமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து படையெடுத்திருப்பார் ஓகேங்களா. அவர் இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு கிசிர் கானை தான் பார்த்தீங்கன்னா கவர்னராக போட்டிருப்பார் இந்தியன் டெரிட்டரிஸ் ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து ஒடிசான்னு கொடுத்துருவாங்க, இது தப்பு. ஸோ 1 எலிமெண்ட் ஆனாலும் போதும். ஸோ ஆப்ஷன் ஏ எலிமெண்ட் பண்ணிடலாம். துர்காவதி பார்த்தீங்கன்னா கோண்டவானா. ஸோ கரெக்டு தாங்க. இது அக்பர் கூட தோக்கடிச்சிருப்பார்ல, கோண்டவானா பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிருப்பார், துர்காவதியை தோக்கடிச்சிட்டு. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1564 தோக்கடிச்சிருப்பார் ஓகேங்களா.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே 2 மீதி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ 2 அப்புறம் 3 ராணா உதய் சிங் பார்த்தீங்கன்னா மேவார், இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. அந்த சித்தூர் பேட்டில் வந்து நடக்கும் 1568. அதே பார்த்தீங்கன்னா குன்வர் மான் சிங், இது வந்து அஜ்மேர் கொடுத்துருக்காங்க, இது தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 65 விச் ரூலர் இன்ட்ரடியூஸ் சைன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி சங்கிலி மணி, அது வந்து யார் அறிமுகப்படுத்தினதுன்னு கேட்குறாங்க. ஜஹாங்கீர் தான் ஓகேங்களா. அந்த இதில் ஆரம்பிச்சிருப்பார், ஷா பர்ஜுன்னு சொல்லுவாங்க, ஆக்ரா ஃபோர்ட்டில் இருக்கும் ஓகேங்களா, யமுனா நதி கரையில் ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா. ஸோ இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார், ஜஹாங்கீர் ஓகேங்களா. அது வந்து ஜஞ்சீர் இ அடில்னு சொல்லுவாங்க. ஓகே. 66 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்டர் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவன்யூ ஆக்ட் 1963, a separate board named Central Board of Direct Taxes CBDT has been established-ன்றாங்க. கரெக்டு தான், முன்னாடி தான் பார்த்துருப்போம் கரெக்டாக. ரெண்டாவது, wealth tax which is levied every year on the value of assets held by a person according to the current values is a direct tax-ன்றாங்க. கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். Service tax which is levied on the basis of providing services is collected from the service receivers and paid to the state government-ன்றாங்க. இதுதான் தப்பு. ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. டேக்ஸ் லெவிட் அந்த ஆன்டிசிபேட்டட் அண்ட் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் கால்டு ஸ்டாம்ப் டியூட்டி. இருங்க, ஆக்சுவலாக இந்த சேல்ஸ் டேக்ஸ் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தாங்க போகும். ஆமாம், சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்துக்கும் தான் போகும் ஓகேங்களா. ரைட்டு. அதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, த டேக்ஸ் லெவிட் வந்து ஆன்டிசிபேட்டட் அண்ட் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் டேக்ஸில் வரணும் இது ஓகேங்களா. வெல்த் டேக்ஸ் இல்லைனா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதில் தான் வரணும். சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அந்த இதில் வரும் ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டின்னு கொடுத்துருவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டிலாம் வந்துட்டுனா லீகல் டாக்குமெண்ட்லாம் வந்துட்டுனா அதுக்கு வந்து கட்டுற இது வரி ஓகேங்களா. ஸோ அது வந்து இதில் வராது. ஸோ இது தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. ரைட்டுங்க. சரி ஓகே. 67 in a regressive tax system low income earners are disproportionately burdened by the higher tax rates compared to the high income earners. கரெக்ட் தான், இப்போ தான் பார்த்துருப்போம், 19வது கொஷனில் பார்த்துருப்போம்ல. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது ஓகேங்களா. ஓகே. தெய்வ வீது வரி ரெக்ரெசிவ் டேக்ஸ் முறையில் அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுகின்றனர். கரெக்டு தான். காரணம் பார்த்தீங்கன்னா தெய்வ வீது வரியானது வளர் வீத வரிக்கு ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அதுக்கு எதிரானதாகவும், அதாவது தெய்வ வீத வரியில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் குறையும் தன்மையோடதாக இருக்கும்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டு தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, ரெக்ரெசிவ் டேக்ஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். தட் இஸ் இன் ரெக்ரெசிவ் டேக்ஸ் ஆஸ் இன்கம் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் டிக்ரீசஸ்ன்றாங்க. இது கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ கூட்டு காரணம் எல்லாமே கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19வது கொஷனில் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. அது வந்து பார்த்துருங்க. சரி ஓகேங்க. 68 மேட்ச் த கிவன் டேக்ஸஸ் வித் தேர் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. கார்பரேட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்லாம் இருக்கவங்கள அவங்களோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற டேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸு. ஸோ 2 வந்து கரெக்ட், 2ல் வரணும் கார்பரேட் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ 2 எங்கே இருக்குன்னா ஏசியில் இருக்குது. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து வாங்குறது ஓகேங்களா. ஸோ அதுதான் எக்ஸைஸ் டியூட்டி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் சேலர்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ல் வரணும் இது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் ஒரு சில அந்த பொழுதுபோக்கு அந்த இதெல்லாம் இருக்கும்ல அதுக்கு வந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் தான் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் ஓகேங்களா. அப்புறம் ஜிஎஸ்டி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. 69 எக்ஸமைன் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் அண்ட் பேடிஎம். ஓகே. ஆர்டிஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஆர்டிஜிஎஸ் சிஸ்டம் மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் செட்டில்டு இண்டிவிஜுவலி அண்ட் சீக்வென்ஷலி கிராஸ் செட்டில்மெண்ட் ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. In the National Electronic Fund Transfer NEFT system, money transfers are processed in half-hourly batches-ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். பேடிஎம் இஸ் a branch of full-fledged commercial bank-ன்றாங்க. இதுதான் தப்பு. பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா full-fledged commercial bank-லாம் கிடையாது ஓகேங்களா. கமர்ஷியல் பேங்க்லாம் என்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா லோன்லாம் கொடுக்க முடியும், அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்-ஃப்ளெஜ்ட் கமர்ஷியல் பேங்க் ஓகேங்களா. ஆனால் இது பேடிஎம்லாம் அந்த பேங்க் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் பேங்க் மட்டும்தான் பேடிஎம்லாம் ஓகேங்களா. 2015 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட்ஸ் வந்து போடலாம். அந்த மேக்ஸிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் தான் போட முடியும் ஓகேங்களா.
அது வந்து லோன்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அது வந்து ஃபுல் டைம் கமர்ஷியல் பேங்க் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1 and 2 தான் கரெக்ட். ஓகேங்களா. ஓகே. 70வது, a severe inflation prevails in the economy of a country. To control inflation, the central bank of the country decides to adopt a contractionary dear money policy. What actions can the central bank take under this policy ன்னு கேட்குறாங்க. Increasing the interest rate above the current short term interest rate. குறுகிய கால நடப்பு வட்டி விகிதத்தை விட வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துதுன்றாங்க. இது கரெக்டு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ பிஸ்னஸஸ்லாம் கம்மியாகும். ஓகேங்களா. கடன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது கரெக்டு தான். கான்ட்ராக்டிங் த மணி சப்ளை இந்த எக்கனாமின்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. பையிங் பேக் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் த பப்ளிக் இந்த ஓப்பன் மார்க்கெட்ன்றாங்க. இதுதான் தப்பு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அந்த இது இருக்கும்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது வந்து விற்பாங்க. ஓகேங்களா. இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மக்கள்கிட்ட மணியை வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடன் பத்திரங்கள்லாம் மக்கள்கிட்ட வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. செல் பண்ணிட்டு எக்ஸஸ் மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகும். ஓகேங்களா. சரி, ரைட்டு. ஸோ 3 வந்து தப்புங்க. ஸோ 3 தப்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 கரெக்டு, 3 தப்பு. ரைசிங் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இது கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். 71 அரேஞ்ச் த ஃபாலோவிங் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் chronological order based on the year they were established and or attained autonomy. ஓகே. ஐடிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசிசிஐங்க, ஐசிஐசிஐ. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 1955. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. 1955. அதே ஏஆர்டிசி வந்து பார்த்தீங்கன்னா 1963. ஓகேங்களா. அதே ஐடிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா 1964. ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1975. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வரணும். 3214 3214 வரணுங்க இதுக்கு. ஓகேங்களா. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. 3214 தான் வரணும். சரி, ஓகேங்க. இதுதான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா. ஓகே. 72 which is the world's first central bank originating from a private bank funded in 1656. ஓகே. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் வந்து எதுன்னு கேட்குறாங்க வேர்ல்டுலேயே. ரிக்ஸ் பேங்க். ஓகேங்களா. நம்ம கேள்விப்பட்டு தான் ஸ்வீடனில் இருக்கும் இது. ஓகேங்களா. ரிக்ஸ் பேங்க் தான். சரி, ரைட். எப்போ ஒரிஜினல் ஆச்சுன்னா 1656. ஓகேங்களா. ஓகே. 73 எக்ஸாமின் த ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ. ஓகே. ரெப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து கடன் கொடுப்பாங்களே, அப்போது கொடுக்குற அந்த கடனுக்கு அதுக்கு வந்து விதிக்கிற வட்டி விகிதம் தான் பார்த்தீங்கன்னா ரெப்போ. ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆர்பிஐயில் போட்டு வைப்போம், அவன் நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான அந்த வட்டி விகிதத்தோடு அவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து அவங்களோட எக்ஸஸ் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட்ட போட்டு வைப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க திரும்பி அந்த வட்டியை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த வட்டி கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ. ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் மணி சப்ளை த சென்ட்ரல் பேங்க் டிக்ரீசஸ் ரெப்போ ரேட்டுன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா. எல்லாமே இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம். ஓகேங்களா. இன்ஃப்ளேஷன் அப்போ. ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தானே. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா. 74 எக்ஸாமின் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த வேர்ட் என்விரான்மெண்ட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் என்விரான்றாங்க. என்விரான் கரெக்டு தான். ஆனால் லாட்டின் வேர்டு கிடையாது, ஃப்ரெஞ்சு. ஓகேங்களா. ஃப்ரெஞ்சு வார்த்தை அது. ஓகே. இந்த 1972 ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் இட் வாஸ் டிக்ளேர்ட் தட் மேன் மோல்ஸ் இஸ் என்விரான்மெண்ட். இதுவும் கரெக்டு தான். அதில் தான் சொல்லியிருப்பாங்க. 1922ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் மனிதன் சுற்றுச்சூழலை வடிவமைக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டதுன்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா June 5 நடக்கும். ஸோ இந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா. ரைட். 1972 ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா. த கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் ரியோ டி ஜெனேரியோ இன் 1992 இஸ் கால்டு எர்த் சமிட்ன்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. எர்த் சமிட்னு வாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகலி பைண்டிங். ஓகேங்களா. அது ஏதாச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி. ஓகேங்களா. சிபிடி, UN
எஃப்சிசி யுனைடெட் நேஷன்ஸ் ஃபாரம் ஆன் கிளைமேட் சேஞ்ச், எஃப்சிசிசி கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்சிசிடி. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 வந்து கரெக்டுங்க, 1 வந்து தப்பு. ஸோ 1 எலிமினேட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 75 விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் இன்கரெக்ட். ஓகே, எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க பாப்புலேஷன் சென்சஸ் தொடர்பாக. ஓகே, த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் சென்சஸ் டுக் பிளேஸ் இன் பேபிலோன்றாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். டென்மார்க் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த மாடர்ன் வேர்ல்டு டு கண்டக்ட் அ பாப்புலேஷன் சென்சஸ். இதுவும் கரெக்ட் தான், ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம். அது ரெகுலர் அண்ட் கண்டினியூஸ் பாப்புலேஷன் சென்சஸ் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இந்த இயர் 1872ன்றாங்க. ஆக்சுவலாக ரெகுலர் கிடையாது, இர்ரெகுலர். ஓகேங்களா? ரெகுலரான சென்சஸ் ஃபஸ்ட்டு சிங்க்ரனைஸ்டு சென்சஸ் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1882ல். ஓகேங்களா? ரிப்பனோட காலத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் கமிஷனர் பார்த்தீங்கன்னா WC ப்ளோடன். ஓகேங்களா? அதே 1872ல் யார் வந்துட்டுனா சென்சஸ் கமிஷனர்னா கார்னிஷ். ஓகேங்களா? அது WR கார்னிஷ். இவர் தான் வந்துட்டுனா பிராமண கண்ணாடி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பார் லார்ட் மேயோட்ட. ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பிராமணர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒட்டுமொத்த இந்தியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. வெறுமனே பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் மட்டும் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்லிருப்பார், பிராமண கண்ணாடி கொண்டு நீங்கள் இந்த சமூகத்தை பார்க்காதீங்கன்னு. ஓகேங்களா? மூணாவது பார்த்திங்கன்னா இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு டு அனௌன்ஸ் அண்ட் அஃபிஷியல் பாப்புலேஷன் பாலிசி 1952ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. சரி, ஓகே, அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூங்க.